சார் இருங்க சார், நான் வரேன் சார். வாடா. சார் கையெடுங்க சார். சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். ஏய், தண்டபாணி எங்க இருக்கான்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இத பாருங்க சார், நீங்க எதனால என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தண்டபாணி நான் காப்பாத்தல சார். இப்ப நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு சீரியஸா நீங்க என்ன அடிச்சு உதைச்சு விசாரிக்கும் போதுதான் சார் உண்மையிலேயே தண்டபாணி காணுங்கிறதே எனக்கு தெரியும் சார். அதான் சார் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. தண்டபாணி எங்க சார் போனாரு? என்னைய கேள்வி கேக்குறியா? நான் ஒன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குற? எந்திரா, தூக்கி வாடா. எஸ் சார். எந்திரே சார். விட்டா அப்படியே படுத்து பப்பரப்படு தூங்குவ போல இருக்கு. எழுந்திரிங்க சார். போடு, கண்ணாடியை போட்டுங்க. சொல்லுங்க. எங்க இருக்கான் தண்டபாணி? சார் சத்தியமா தண்டபாணி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ சுரேஷ், சுரேஷ் எந்திரிங்க, எந்திரிங்க. ஏய், சொல்றா. சார் என்ன சார், ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க? இவர மனுஷன் நினைச்சீங்களா இல்ல மாடு நினைச்சீங்களா? ஏன் சார் இவர போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? தண்டபாணி எங்கன்னு சொல்றா. சொல்லு சொல்றாங்க. இத பாருங்க சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். காரணமே இல்லாம இவர போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. இத பாரு, தண்டபாணி எங்கங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். அது தெரியற வரைக்கும் நான் அவனை அடிப்பான் தான். சொல்றா. சார் விடுங்க சார், எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல சார். திரும்ப திரும்ப கேட்டால எங்களோட பதில் இதுதான். தண்டபாணியை தொலைச்சது நீங்க. பழைய தூக்கி எங்க மேல போட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏய், இத பாரு, தேவையில்லாம பேசி கோவத்தை கலப்பாத. எனக்கு தண்டபாணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அது தெரியுற வரைக்கும் அவனை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ தண்டபாணி எங்கன்னு சொல்றா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி மிஸ்டர் சுரேஷ் இந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடிய ஆளு இல்ல. சமுதாயத்துல ஒரு மரியாதையான இடத்துல இருக்காரு. இவரை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் சார், இவன் டீசென்டான ஆளா? இவன் டீசென்டான ஆளு தெரியுமா உங்களுக்கு? பண்றது பூரா கிரிமினல் வேலை சார். நடிக்கிறான் ராஸ்கல். ஓ நடிப்புலாம் அங்க ஆகாது தம்பி. இருட்டு வச்சுக்கிறேன் இரு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்காக ஒன்றும் வரல. மிஸ்டர் சுரேஷை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இவர் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா எஃப்ஐஆர் போடுங்க, கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. இப்போ அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இந்தாங்க அவரோட ஜாமீன் ஆர்டர். படிங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசணுமா? யோ சார், ஃபார்மல் அடிச்சுலாம் முடிச்சுட்டு அனுப்பு. ஓகே சார். வாங்க. ஏய், தப்பிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. தண்டபாணியை நீ தான் கூட்டிட்டு போனன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீயா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, பனிஷ்மெண்ட் குறையும். நானா கண்டுபிடிச்சேன். பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்டி. கூட்டிட்டு போய் வச்சிருக்கியே தண்டபாணி சாரை கொஞ்சம் கேளு, எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுவார். போ. என்னங்க சார்? பாத்து பாத்து சுரேஷ், பாத்து மெதுவா வாங்க. பாத்து வாங்க, மெல்ல மெல்ல. சுரேஷ், ஐயோ சுரேஷ், என்ன பாச்சு? ஐயோ, இப்படி அடிச்சிருக்காங்களே படுபாவி பசங்க. போலீஸ்னா என்ன வேணாலும் செய்யலாமா? யாரு வேணாலும் அடிப்பாங்களா? ஐயோ அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா அதை நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அது எனக்கு தெரியுமா? அந்த போலீஸ்காரனுக்கு அப்படி என்ன கோவம்? தண்டபாணி ஏதோ குரலை மாத்தி பேசினா அது ஒரு குத்தமா? அவரைதான் கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன தப்பு பண்ணா? அன்னைக்கு இதத்தான் சொன்னேன்.
என் மனசுல பட்டுதுடா. அந்த விமல் சங்காத்தமே வேண்டாம், விட்டு தொலைன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியடா நீ? இன்னைக்கு பாரு, இருந்தும் கெடுத்தான் இல்லாமையும் கெடுத்தாங்கிற கதையாயிடுச்சுல்ல. அவனாலதான் இத்தனை பிரச்சனையும். தயவு செஞ்சு இதை விட்டுருங்கம்மா. நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ பட்டுத்தான் ஆகணும். என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடாது. அவன் குடும்பத்தோட ஒண்ணு இல்லாம போகணும். அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் அவருடைய கடமையை தான் செய்யறாரு. நான் குற்றவாளி இல்லைங்கிறது அவருக்கு தெரிய வரப்போ செஞ்சது தப்புன்னு அவரே வருத்தப்படுவார் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குடா நீ பேசுறது. யாரு வேணாலும் கூட்டிட்டு போயிட்டு விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு நொறுக்குனா சரின்னு தலையாட்டிட்டு வாங்கிட்டு வரணுமா? எந்த ஒரு நியாயம்டா இது? நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி நியாயம் எல்லாம். என்ன பண்ண முடியும் சொல்லு? சட்ட ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருக்கு. இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த வீணா போன விமல் என்ன தாண்டா ஆனா? அந்த இழவெடுத்த தண்டபாணி எங்க போய் தொலைஞ்சான்? அதுவாவது தெரிஞ்சுதா? தெரியல அத்த. அவரை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? என்ன கிரகமோ தெரியல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இந்த தண்டபாணி பையன் சீக்கிரம் கிடைச்சு தொலைச்சா பரவாயில்ல. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? தெரியலம்மா. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாருங்கம்மா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அழாதீங்க அத்தா. உங்க பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. இனிமே அவருக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். என் வார்த்தையை நம்புங்க அத்தா. முதல்ல கண்ணை தொடைங்க. போங்க போங்க அத்தா. போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சொல்லுங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். தண்டபாணி, பாத்து பாத்து. பால்
குடிங்க. கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. இந்தாங்க பால் கொஞ்சம் இல்ல குடிங்க. பரவாயில்லம்மா, உனக்கு எதுக்குமா சிரமம்? குடிங்க. பார்த்து சுடுப்பது பார்த்து. மாத்திரை எல்லாம் போட்டுட்டீங்களா? தண்டபாணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் 2-3 நாள்ல இந்த காயெல்லாம் ஆறிடும். உள்காயத்துக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காங்க. மருந்து மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டம்மா. நீங்க கம்ப்ளீட்டா குணமானதும் உங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சுரேஷ் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வேற வழி தெரியல தண்டபாணி. எங்களுக்காக நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க சகிக்கல. எப்படி உங்களை காப்பாத்துறதுன்னு யோசிச்சப்போ இதுதான் பெஸ்டான வழியா இருக்கும்னு சுரேஷ் தான் சொன்னாரு. அந்த முத்தையா ஊர் முழுக்க உங்களை தேடிட்டு இருக்கான். ஆனா நிச்சயமா இந்த வீட்டுல தேடி பார்க்கணும்னு அவனுக்கு தோணவே தோணாது. அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. என்ன இது, நன்றி சொல்ல வேண்டியது நாங்க தான். நீங்க எங்களை காப்பாத்துறதுக்காக எடுத்த முயற்சி இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தண்டபாணி. உங்களுக்கும் எனக்கும் என்ன ரத்த உறவா இல்ல சின்ன வயசுல இருந்து பழக்கமா? எதுவுமே இல்லையே. என்ன பெத்த தாய் தகப்பன் கூட எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சதே இல்லை தண்டபாணி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ரேணுகம்மா சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்துல உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. நான் அவங்க வீட்டு உப்பை தின்னம்மா. அதுவும் இல்லாம நீங்க செஞ்சது பெரிய குற்றம்னு எனக்கு தோணலம்மா. இந்த உலகத்துல வாழக்கூடாத ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பி வச்சிங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இத பத்தி யோசிக்க நான் தயார் இல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச அந்த உண்மைய போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னால முடிஞ்சத என்ன செய்யணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேம்மா. எல்லாம் சரியாயிடும் தண்டுபாணி. கூடிய சீக்கிரம் உங்களை இங்கிருந்து கிளப்பி ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் சத்தியமா நான் ஓய மாட்டேன். சுரேஷும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே தன்னம்பிக்கை. ஏமா சுரேஷ் சாருக்கு எல்லா உண்மையும் தெரியுங்களா? தெரிஞ்சு போச்சு தண்டுபாணி. தெரிஞ்சதுனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்கே அவர் வந்தாரு. ரேணுகா எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டா. நீங்க நினைச்ச மாதிரியே நாங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு அவர் மனசுலயும் பட்டதுனாலதான் அவரு இதுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நீங்களும் ரேணுகம்மாவும் எந்த ஆபத்து இல்லாம நல்லபடியா இதுல இருந்து மீண்டு வந்தீங்கன்னா
எனக்கு அதே போதுமா. நடக்கும் தண்டபாணி. எங்களையும் யாரும் எதுவும் செய்ய போறதில்ல. நீங்களும் இதுக்கு மேல அடிபட்டு அவஸ்தைப்பட போறதில்ல. கஷ்டம் எல்லாம் எப்பயாவது வந்துட்டு போறதுதான். உங்களுக்கு அது இப்ப வந்திருக்கு. அதுக்கு காரணம் நாங்க தாங்குற ஒரு வருத்தம் மட்டும்தான் எங்களுக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்கம்மா. நீங்க காரணமே இல்லை. உங்களுக்கு உதவி செய்யணும்னு என் மனசுல ஏன் தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாதுமா. ஆனா உதவி செய்யறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு கோடி கொடுத்தாலும் ஈடாகாதுமா. நானே அதை என் வாழ்க்கையில இப்பதான் முதலா ஃபீல் பண்றேன். தண்டபாணி, வலியெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. முட்டில தான் கொஞ்சம் பெயினா இருக்கு. நீங்க ஆயில்மெண்ட்லாம் போட்டீங்களா? இல்ல ஆயில்மெண்ட் நான் போட்டு விடவா? இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா தண்டபாணி? சாப்பிடுறேம்மா. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம். இந்த போனை நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எந்த நேரத்துல வேணும்னாலும் எனக்கு ஜஸ்ட் ஒரு ரிங் விட்டுருங்க. நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன். மத்தபடி சத்தமே இல்லாம நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல தண்டபாணி. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. தைரியமா நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரி, இந்த பாலை குடிங்க. பாத்து குடிங்க. பரவாயில்லம்மா. இல்ல குடிங்க, பரவாயில்ல. போதும்மா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரி. சரி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க, சரியா? சரிம்மா, நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, பயப்படாம போங்க, படுத்துக்கோங்க. ஏய், இவன் ஒருத்தி. ஏய், என்னடி பண்ற? உன்னோட ரோதனையா போச்சு. தூக்கி போடுறியா அந்த பக்கம்? மா, தூக்கம் வரலமா. 2 லெவல் தான். இது விளையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உடனே முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்பதானே முடிக்க போறேன்.
இவ ஒருத்தி மனுஷியாடி நீ தூங்குற நேரத்துல கூட நிம்மதியா தூங்க விடுறதில்ல. நொய்ய நொய்ய நொய்யன்னு. ச்சே, ஐயோ மனுஷன் நிம்மதியா தூங்கலான்னு வந்தா இங்கேயும் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அச்சோ ச்சே. பாரு மறுபடியும் எவன் தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சானோ தெரியல. எல்லா பசங்களுக்கும் இது ஒரு தொல்லையா போச்சு. ஐயோ ச்சே. ஏய், என்னடி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கனே? என்னம்மா ஒரு போன்ல கேம் கூட விளையாடுறது தப்பா? உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் என்ன சீரியல பாத்துட்டு இருக்கேன். ஆமாண்டி, அது ஒண்ணு தாண்டி குறைச்சலு. எந்திரிச்சு போய் வெளியில போய் விளையாடு. அட போமா, படுத்துக்கிட்டே விளையாடாதான் எனக்கு தூக்கம் வரும். நான் அப்படியே தூங்கிட போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? மரியாதையா இப்ப நீ போனை வைக்க போறியா இல்ல தூக்கி போட்டு உடைச்சிடவா? ஐயோ, உன்னோட பெரிய எம்சியா இருக்குமா? நான் அந்த ரூம் போறேன் போ.